இப்ப இந்த கட்சிக்கு ஆதவர்ஜுனா செலவழிக்கிறார் சார், அதுல ஒன்றும் மாட்டு கருத்து கிடையாது. விஜய் வந்து பைசா எடுக்கிறது கிடையாது, அவர் எடுக்க மாட்டாரு, எடுக்கிறதும் கிடையாது. ஏன்னா பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கே கொடுக்காத ஆளு எப்படி கட்சி? அவருக்கு கடன் கொடுத்தாரு, அவர் கடன் கொடுத்திருக்காரு, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கடன் கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆதவர்ஜுனா வந்து எப்படின்னா, அந்த நம்ம தான் ஃபண்டிங் பண்றோம், நம்ம கிட்ட தான் வந்து பணம் கொடுக்குற ஆளா இருக்கும் அப்படின்னும் போது, அந்த பணம் கொடுக்குற ஆளு அப்படின்னும் போது ஒரு திமிரு ஒரு ஆள் அந்த இது வரும். அதை வந்து பயன்படுத்தி இப்ப வந்து பாத்தீங்கன்னா சும்மா போற ரஜினியே வம்புக்கு இருக்கிறாரு. சும்மா போற ரஜினி தானே, ரஜினி எதுக்கு நீங்க வம்புக்கு இருக்கிறீங்க, நீங்க எது தேவையா உங்களுக்கு, பயந்தாங்கோலிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு. அது தேவையில்லையே. இப்ப அவர் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லணும். என்ன அர்த்தம்னா, இந்த எலெக்ஷன்ல இருக்குண்டா ஆப் இருக்குடா அப்படிங்கறது வந்து இன்டைரக்டா நாகரிகமா வந்து அந்த அறிக்கையில சொல்றாரு. அந்த அறிக்கையில குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரே லைன் தான் அது, இதுதான், காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. கோடான கோடி ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க. ரஜினிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஆள், அவருக்கான ஒரு ரசிகர்கள் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த ரசிகர்களுடைய ஓட்டை வந்து நீங்க இலக்க நேரிடும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் பாத்தீங்கன்னா அஜித்தை விமர்சனம் பண்ணி பேசுறாரு. சோ அஜித்துக்கும் விஜய்க்கும் ஆல்ரெடி 7ஆம் பொருத்தம், ரஜினிக்கும் விஜய்க்கும் ஆல்ரெடி 7ஆம் பொருத்தம். இது ஆல்ரெடி வந்து கங்கு மாதிரி வந்து இருக்கு. அதுல கொஞ்சோண்டு பெட்ரோல், கொஞ்சம் ஆசிட் இதெல்லாம் நீங்க ஊத்துனீங்கன்னா குப்புன்னு பிடிக்கும்ல, அந்த மாதிரி வந்து தேர்தல் நேரத்துல வந்து பத்திக்கிட்டு இருக்கு. ஸோ ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. முதலமைச்சரை வந்து விமர்சனம் பண்றாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், 75 வயசு, உங்க வயசு என்ன 42, அவருடைய முதலமைச்சருடைய சாதனைகள் பக்கத்திலேயாவது நீங்க வர முடியுமா? அவர் ஒரு முதலமைச்சரா இருந்த ஒரு கலைஞர் அவர்களுடைய மகன். அவர் அப்பவே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவருடைய இளம் வயதிலே 20-25 வயசுல அரசியலுக்கு வந்து மிசால கைதாகி அடிபட்டு மிதிப்பட்டு ஜெயிலுக்கு போய் 50 வருஷமா அந்த இடத்த முதலமைச்சருங்கிற பதவியை அடையிறதுக்கு அவர் 50 வருஷம் காத்திருந்தார். இதுக்கு நடுவுல எடப்பாடியெல்லாம் கூட முதலமைச்சரா வராரு, ஆனா அவர் வந்து காத்திருக்காரு. அப்படி வந்து கஷ்டப்பட்டு ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்காரு, வயசுலயும் மூத்தவர். அவரை நீங்க பேசும்போது ஒரு கண்ணிய குறைவா அவருடைய செயல்பாடுகள் முட்டாள்தனமா இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அவரே முட்டாள் முதலமைச்சர்னு சொல்றதுங்கிறது வந்து ஒரு நாக்கு உள்ளவன் பேசுற வார்த்தை கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா மத்தவங்களை கோவப்படுத்துறது, சென்சிட்டிவா ரியாக்ட் பண்ணுவாங்களே, டேய் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை திட்டினா, அவங்க அம்மா பத்தி ஒரு வார்த்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, யாரா இருந்தாலும் எதிர்த்துல இருக்கவனுக்கு எதிரில் இருக்கவனுக்கு ரியாக்ட் பண்ணுவான்ல, என்னடா சொன்னேன்னு அறிஞ்சு கட்டுவான்ல, அப்படி நினைச்சு பண்றாரு. ஆனா அப்படி பேசினா தன்னுடைய பேர் வந்து இதாகும். அப்படி ஆமா, முதல்வரே பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. எல்லா விஷயத்திலும் நீங்க பாருங்களேன், குரல் வந்து ஓங்கி ஒலிக்குது.